ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 9 ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். இந்த ஒற்றை எழுத்துக்குள் தன்னை மறைத்து கொண்டு சிறிய ஆலமர விதை பெரிய மரமாக விசுரூபம் எடுப்பதை போல் மகேந்திரநாத் குப்தா ஆன்மீக சக்கரவர்த்தி உண்மையான சனாதனத்தின் கோட்பாடுகளின் வழி நடந்து காட்டிய மாபெரும் ஞானி ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தன் எழுத்துக் குறிப்பால் உலகிலேயே செய்த மகானாவார். தொடர்ந்து இந்த காணொலியில் இனி நாம் காணப்போவது வின் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளின் தொகுப்பு. ஞாயிறு விடுமுறை நாளாதலால் குருதேவரை தரிசிக்க பக்தர்கள் பல வந்திருந்தனர். அவர்களுடன் மாவிற்கு அறிமுகம் இல்லை. எனவே அவர் அறையின் ஒரு மூலையில் சென்று உட்கார்ந்தார். குருதேவர் மலர்ந்த முகத்துடன் பக்தர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 19 வயதான ஒரு வாலிபரை பார்த்த வண்ணம் ஆனந்தத்தால் பொய்த்தபடி குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த இளைஞரின் பெயர் நரேந்திரர். கல்லூரி மாணவர். சாதாரண பிரம்ம சமாஜத்திற்கு அடிக்கடி சென்று வருபவர். கல்கத்தால சாதாரண பிரம்ம சமாஜத்தின் சித்தாந்தம் கடவுள் அருவமானவர், உருவம் அற்றவர் என்பது. நரேந்திரனுக்கு ஆற்றலும் உறுதியும் மிக்க பேச்சு, ஒளியேசும் கண்கள், பக்தனுக்குரிய தோற்றம் அவருடையது. உலகில் எவ்வளவோ துஷ்டர்கள் உள்ளனர். அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றியெல்லாம் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர், நரேந்திரா, நீ என்ன நினைக்கிறாய்? உலகில் மக்கள் எவ்வளவோ இழந்து பேசுகின்றனர். ஆனால் ஒன்று, யானை போகும்போது அதன் பின்னால் எத்தனையோ மிருகங்கள் எப்படியெல்லாமோ கூச்சலிடுகின்றன. யானை திரும்பி கூட பார்ப்பதில்லை. உன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் அவளை பற்றி நீ என்ன நினைப்பாய் என்று கேட்டார். நாய் குறைக்கிறது என்று நினைப்பேன். இது நரேந்திரர். ராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே, வேண்டாமடா, அவ்வளவு தூரம் போகாதே. கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களை கண்டால் தூரவிலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவிக்கொள்ள முடியாது. புலியும் நாராயணன் தானே, அதை கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது, ஓடிவிடு என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே. அவருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என்பதில். ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கூற ஆரம்பித்தார் குருதேவர். அந்த கதையை அடுத்த பகுதியிலே காண்போம். எங்கும் எதிலும் கடவுள் 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 தான் என்று தெய்வீகத்தை உறக்கச் சொன்ன மகா ஞானியும் வாழ்ந்து காட்டியவரும் நமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவர் சிறு வயதிலேயே சாதியை உயர்த்தி பிடிக்காதவர். அவருக்கு 7 வயதாகும் போது பூணல் அணிவிக்கப்பட்டது. பூணல் அணிவித்தவுடன் பிரம்மச்சாரியானவன் பிக்ஷாம் பவதி தேகி என்று பாத்திரத்தை கொண்டு பிச்சை கேட்டு போக வேண்டும். முதலில் தன்னை பெற்ற தாயிடம் பிச்சை வாங்க வேண்டும். ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரது வீட்டில் வேலை செய்து வந்த பெண்மணியிடம் முதல் பிச்சையை பெற்றார். அவருடைய அம்மா ஸ்ரீ ராமகிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் வரை இந்த சம்பவத்தை சொல்லி புலம்பியுள்ளார். இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள், ஆயிரம் அற்புதங்கள் அநேகம். திருச்சிற்றம்பலம்.